லாஸ்ட்டா எலக்ஷன் அன்னைக்கு தான் வந்து நான் பூரி செஞ்சிருந்தேன். பூரியும், சன்னா மசாலாவும். அன்னைக்கு எங்க அப்பா வந்து ஒரு ஃபங்ஷன் போயிட்டாரு. அவரு சாப்பிடல. இன்னைக்கு எங்க அம்மாட்ட வந்து பூரி செஞ்சு தரியான்னு சொல்லி கேட்டிருக்காரு போல எங்க அப்பா. எங்க அம்மா "நீ செய்றியாம்மா?" அப்படின்னு கேட்டாங்க. சரிம்மா செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு நானும் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்க அம்மா வந்து நேத்தே சொல்லியிருந்தாலாச்சும் நான் கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திருப்பேன். காலையில தான் சொன்னாங்களா, நான் சண்டேன்னு லேட்டா எழுந்துட்டேன். கையால மாவு பெசஞ்சிட்டு இருந்தா வந்து டைம் ஆகும்ன்னு சொல்லிட்டு, நான் இந்த பிரீத்தி மிக்ஸிலயே வந்து மாவு பெசஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இது கொஞ்ச நேரம் ஊறுற கேப்ல நம்ம வந்து குருமா செய்யலான்னு சொல்லிட்டு, அதையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்க வீட்ல எனக்கு மட்டும் தான் பூரி, சன்னா மசாலா அந்த காம்பினேஷன் பிடிக்கும். மத்த எல்லாருக்கும் வந்து பூரி, உருளைக்கிழங்கு மசாலா தான் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால அதையே வந்து செஞ்சுட்டேன். எப்பயுமே வந்து பூரி வந்து என் ஹஸ்பண்ட் தெரட்டி குடுப்பாங்க. நான் போட்டு எடுப்பேன். இன்னைக்கு அவங்க தம்பியும், தம்பி ஒய்ஃபும் ஊர்லேருந்து வந்ததுனால, அவங்க நான்வெஜ் வாங்க போயிட்டாங்களா, என்னால தனியா போட முடியாதுன்னு சொல்லிட்டு, எங்க அம்மா வீட்டுக்கே மாவு எடுத்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அங்க வந்து என் தம்பி தெரட்டி குடுத்தான். நான் வந்து போட்டு எடுத்தேன். அப்புறம் எங்க அத்தையும் வந்து வடை, பொங்கல் எல்லாம் குடுத்து விட்டாங்களா, இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே பயங்கர ஹெவியா இருந்துச்சு. சரி லஞ்சாச்சும் சிம்பிளா இருக்கும்னு பார்த்தா, அதுவும் பயங்கர ஹெவியா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து ஃபிஷ்ஷு, சிக்கனு, ப்ரான்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்களா, அதில வந்து எறா தொக்கு, சிக்கன் கிரேவி, மீன் குழம்பு, மீன் வறுவல்னு இன்னைக்கு லஞ்சும் பயங்கர ஹெவியா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு, எலிய முழுங்குன பாம்பு மாரி தான் திரிஞ்சுட்டு இருந்தேன் நானு.